ஹலோ, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகளே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு நேத்திக்கு தமிழ் புத்தாண்டு? நேத்திக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா வேலை சரியாக இருந்தது, கால் வலி வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நான் சமைச்சிக்கிட்டு நிறையா சமைச்சேங்க. ஆனால் சமைச்சிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ கேமரா பிடிக்கிறதுக்கு, மொபைல் பிடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை. இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்காங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மொபைல் பிடிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. இதையே என் குட்டி பையனை விட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு எடுத்திருக்கான். என் பையன், குட்டி பையன் ஏதோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கான். அப்புறம் பிள்ளைங்க வந்துச்சுங்க நேற்றுக்கு. நியூ இயர் இல்லையா, வந்துருங்க தமிழ் புத்தாண்டுக்கு. வருஷம் வந்துருங்க பிள்ளைங்க, எல்லா வருஷமும் வந்துடும். மருமக, என் பெரிய பையன் எல்லோரும் வந்துடுவாங்க. சாமி கும்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தது. நேற்று சமையலில் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணினேன்னா, காலையில் எழுந்திரிச்சு முதல் நாள் நைட்டே கனியெலாம் வச்சுட்டேன் பாருங்கள். கனி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சித்திரை முதல் நாள் நைட்டே வச்சுட்டேன். எல்லாத்தையும் சாமி மாடமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சுத்தம் பண்ணிவிட்டு, விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கு மஞ்சள் பொட்டு வச்சுட்டு, சாமி மாடத்தை க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக பண்ணினோம். இந்த பையன் அப்புறம் கனியெல்லாம் வச்சுட்டு நைட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தாங்க நான் கனி பார்த்தேன். விளக்கேற்றிட்டு, சாமி மாடத்தில் விளக்கேற்றிட்டு கனி பார்த்தேன். காலையிலேயே சாமி கும்பிட்டு கனி பார்த்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாரு, என் பையன் பார்த்தான், என் தங்கச்சி பையன் பார்த்தான், எல்லோரும் பார்த்தான். அப்புறம் இந்த கனியை அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா பெரிய பிள்ளைங்க பார்க்கணும் இல்லையா, மருமகளும் பையனும் பார்க்கணும். அதனால் அதை அப்படியே வச்சுருந்தேன். வந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் அப்புறம் உடனே கிச்சனுக்கு போய்ட்டு, கிச்சனில் காலையில் இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி கொஞ்சமாக பண்ணி நாங்கள் 4 பேர் மட்டும் சாப்பிட்டோம். அப்புறமா அதுக்கு மேலே 10 மணிக்கு தொடங்கினோம் சமையல். 10 மணிக்கு தொடங்கினோடனே டிஃபன்லாம் சாப்பிட்டு வர 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கு இடையில திடீர்னு கெஸ்ட்டு வேறு வந்தாங்க. இது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இடையில திடீர்னு கெஸ்ட்டு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காது குத்தின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் இந்த வருஷத்தோட. ஏன்னா நாளாக வரல எனக்கு இன்விடேஷன்லாம். அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. சந்தோஷமாக இருந்தது. வந்தோடனே பிள்ளைங்க வந்தோடனே எல்லோரும் பண்ணினோம். என்ன சமையல் நேற்றுங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், ரசம், சவுசவு கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், அவியல், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அவியல் பண்ணினோம். அப்புறம் ரசம் வச்சேன், அப்பளம் பொரித்தேன். சந்தோஷமாக கொண்டாடியாச்சு.